ஸ்ரீ குருப்பியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். இந்த கதையில் ஒரு ஆழமான ஒரு விஷயம் புதஞ்சிருக்குங்க. இது என்னங்கிறத கதையோட முடிவில் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேங்கிறத விட நீங்களும் இதை கண்டுபிடிப்பீங்க நான் நினைக்கிறேன். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான ஊருங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான், ஒரு பக்தன் வச்சுக்கோங்களேன். அவன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, ஒரு சுவாமியை ஒரு சிலை வாங்கிட்டு வைக்கிறான். அந்த சுவாமி சிலைக்கு தினசரி பூஜை பண்ணாங்க. நித்திய பூஜை பண்ணா வகை வகையான பட்சணங்கள், பலகாரங்கள் இதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறான். பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த பூஜை முடித்தவொன்னா அவன் கேட்குற ஒரு முதல் கேள்வி என்னென்னா, அம்மா இவ்வளோ பூஜை பண்ணல, கல்லாவே உட்காந்துருக்கே, நீ எப்போ என் முன்னாடி வருவேன், எனக்கு எப்போ நீ காட்சி தருவேன்? இதுதாங்க அவன் கேள்வி. தினமும் இது தொடருதுங்க. சரி, பூஜை பண்ணால் அம்மா நேரில் வரமாட்டேங்கிறான், ஒரு வேள்வி பண்ணி பார்ப்போம், இல்லை யாகம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அவனால் என்னென்ன கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணுறான். பண்ணிட்டு தினமும் இதே கேள்வி ஆனால் தொடருது. நீ கல்லாவே உட்காந்துருக்கே, எப்போ காட்சி தருவ? நீ கல்லாவே இருக்கே, கற்சிலையாவே உட்காந்துருக்கே, எப்போ காட்சி தருவ? இதுதான் அவன் கேள்வியாகவே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு என்ன ஆகுது, அந்த சிலை மேலே கோவம் வந்துடுது. இந்த சிலை காட்சியை கொடுக்க போகிறது கிடையாது, என்ன பண்ணலாம், இது தூக்கி பரன் மேலே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் சிலையை எடுத்து பரன் மேலே வச்சிடறான். வச்சது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான்னா, வேறொரு சிலையை வாங்கிட்டு வைக்கிறான். அந்த சிலை காட்சி தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வேறொரு சிலை வாங்கிட்டு வைக்கிறான். வச்சுட்டு என்ன பண்ணுறான், அந்த சரி இந்த அம்பாள் நம்மளுக்கு காட்சி தரல, இந்த சுவாமிக்கு நம்ம பூஜை பண்ணி பார்க்கலாம், இவங்க காட்சி தராங்களா பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த சுவாமிக்கு அவங்களுக்கான பூஜைகள், அவங்களுக்கான ஸ்லோகங்களை முறையாக கற்றுக்கிட்டு பூஜைகள் பண்ண ஆரம்பிக்கிறான். பூஜை முடிஞ்சவொடனே நம்ம என்ன பண்ணுவோம், சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நெய்வேத்தியம் வைக்கிறான். சுட நெய்வேத்தியம் நல்ல வகமான ஒரே வாசனை நெய்வேத்தியம் வைக்கிறான். நெய்வேத்தியம் சூடா இருக்கிறதால அது என்ன ஆகுதுன்னா, பரன் மேல இருக்க அம்பாள் கிட்ட அந்த ஆவி அப்படியே பறக்குதுங்க. இந்த பக்தன் பாக்குறான், அந்த ஆவி அப்படியே அந்த அம்மன் சிலைக்கு போறத பாக்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த சிலையில் இருக்க அம்மனோட அந்த மூக்கை கட்டிடுறான். நீ இந்த மூக்கால தானே இந்த வாசனை நுகர்ற, இப்போ உன் மூக்கை கட்டிட்டேன், நீ எப்படி ஸ்மெல் பண்ற நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் கட்டிடுறான். மறுநாள் என்ன பண்ணுறான், அதே மாதிரி புதுசாக வாங்கிட்டு வந்த சிலைக்கு பூஜைகள் அதே மாதிரி பண்ணுறான். பண்ணிட்டு நெய்வேத்தியமும் வைக்கிறான். அந்த நெய்வேத்தியம் அதே மாதிரி தாங்க, நல்ல சுட கமகமன்னு இருக்கு. அந்த நெய்வேத்தியம் சூடாக இருக்கிறதால அந்த ஆவி அதே மாதிரி பரன் மேலே இருக்க சிலை கிட்ட போகுதுங்க. இவனும் பார்க்குறான். பார்த்துட்டு ஆஹா மூக்கை மூடணுமே, இவன் வாயால் சாப்பிட்ருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த அம்மனோட வாயையும் கட்டிடுறான். இப்போ எப்படி நீ இந்த பிரசாதத்தை சாப்பிட்ற நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிடுறான். கட்டிட்டு திரும்புகிறான். நேரில் அவனுக்கு அம்மன் காட்சி தராங்க. அம்மா நேராக அப்படியே தத்ரூபமாக அம்மாவை பார்க்குறான். அவன் கண்ணை அவனாலே நம்ப முடியல. பக்தி பரவசத்தின் உச்சமாக காண கிடைக்காத அருள் காட்சி அம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணில் அப்படியே தாரையா தண்ணி ஊற்றுதுங்க. யாருக்கு தான் கண்ணில் தண்ணி வராதுங்க நேரில் அம்மாவை பார்க்கும் போது? சாஷ்டாங்கமா அம்மன் காலில் விழுந்து கதறி அழறான். அவன் அம்மா கிட்ட என்ன பேசுறதுனே இவனுக்கு தெரியல. இவன் சிலையா நின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அம்மா கிட்ட கேட்ட முதல் கேள்வி இதுதாங்க, அம்மா நான் உனக்கு இத்தனை நாள் பூஜை பண்ண, எவ்வளவோ வேள்விகள் யாகங்கள் எல்லாமே பண்ணி பார்த்தேன், அப்பெல்லாம் நீ எனக்கு காட்சி தரல, எப்போ உன்னை பரன் மேல தூக்கி வச்சனோ இப்போ நீ காட்சி தர, உனக்கு நான் இப்போ பூஜையும் பண்றது கிடையாது, இப்போ எப்படிமா நீ எனக்கு காட்சி கொடுத்த, எனக்கு புரியலையே அப்படின்னு குழந்தை அம்மா கிட்ட கேட்குற மாதிரி அவன் கேட்குறான். மண்டிக்கிட்டு எப்படிமா நீ காட்சி கொடுத்த அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இந்த உலகத்தையே ஆளும் பராசக்தி சொன்ன பதில் என்ன தெரியுங்களா, இவ்வளவு நாள் நீ என்னதான் பூஜை பண்ணாலும் என்ன ஒரு கல் சிலையாக தான் பார்த்தேன், எப்போ காட்சி தருவ, கல்லாவே உட்காந்துருக்கே, இந்த கேள்வி தானே என்ன நீ கேட்ட, என்னதான் நீ என்ன பரன் மேல தூக்கி போட்டாலும் உன் கவனம் எல்லாம் என் மேலதான் இருந்தது எப்படின்னு கேக்குறியா? நெய்வேத்தியம் வைக்கும் போது என்ன பண்ணி, நீ என்னையே பார்த்துட்டு இருந்த இல்லையா, நான் எங்க அந்த வாசனையை புடிச்சிடுவேன்னு என் மூக்க கட்டினேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வாயை கட்டினேன். எப்ப நீ என்னை உயிரோட ஒரு மனுஷியா நீ பார்க்க ஆரம்பிச்சியோ, நான் எப்போ மோந்துருவேன், நான் சாப்பிட்ருவேன் அப்படிங்கிற உணர்வு உனக்குள்ள எப்போ வர ஆரம்பிச்சதோ அப்பயே நீ என்னை நம்ப ஆரம்பிச்சிட்ட. எப்போ என்னோட பக்தனுக்கு, என்னோட குழந்தைக்கு என் மேலே எப்போ நம்பிக்கை பிறக்கிறதோ அந்த நிமிடமே, அந்த நொடியே அவனுக்கு நான் தரிசனம் கொடுத்துருவேன். இது உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு
அம்மா வந்து பதில் சொன்னான். இப்போ அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் இல்லையா? நம்ம ஒரு சுவாமியை வழிபாடு செய்கிறோம். அது அம்பாலா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், பெருமானா இருக்கலாம், முருகரா இருக்கலாம், சாய்ராமா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம்ங்க. ஆனால் அவங்கள எப்படி நம்ம வழிபாடு செய்கிறோம், இதுதான் முக்கியங்க. இதோட கருத்து என்ன, இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. அது கரெக்டாக இல்லையா நம்ம பார்த்துடலாம். இந்த ஆன்மீக அருளமிர்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.